இப்போ தட்டை எப்படி செய்யறதுன்னு உங்களுக்கு நான் சொல்கிறேன். அதுக்கு 1 கப் அரிசி மாவு எடுத்துக்கோங்க. இது கடையில் விற்கிற ரெடிமேட் மாவு தான். அப்புறம் சென்னா தால் இருக்கு இல்லையா, அதாவது கடலைப்பருப்பு கொஞ்சமாக ஊற போட்டிருக்கணும். அதை நான் ஊற போடலை. நான் வந்து அதுக்கு பதிலாக பொட்டுக்கடலை எடுத்திருக்கேன். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வெள்ளை எள்ளு எடுத்திருக்கேன். அப்புறம் பட்டர் கொஞ்சம் உருக்கி வச்சுருக்கேன். அப்புறம் பொரிச்சு எடுக்கிறதுக்கு இந்த எண்ணெய் இருக்குது. இந்த உளுந்து இருக்குது பார்த்திங்களா, இந்த உளுந்தை வந்து 2 ஸ்பூன் வந்து அரைச்ச உளுந்து வேணும் பவுட்ரு பண்ணி. அதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணிக்கணும், உளுந்து போட்டு நல்லா பொன்னிறமாக கொஞ்சம் வறுத்துக்கோங்க. இப்போ இது பொன்னிறமாக வறுத்தாச்சு. இப்போ இதை வந்து மிக்சி ஜாரில் போட்டு நல்லா பொடி பண்ணி எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் ஒரு ஜல்லடை வச்சு நல்லா சலிச்சுக்கணும். உளுந்து எடுத்து ஜாரில் போட்டிருக்கேன். அது கொஞ்சம் நேரம் ஆறட்டும். ஆறுற வரைக்கும் நம்ம என்ன பண்ணலாம், இந்த அரிசி மாவு இருக்கு இல்லையா, அதை நல்லா கொஞ்சம் வறுத்துக்கோங்க. ஒரு 2 மினிட்ஸ் 2.5 மினிட்ஸ் நீங்கள் நல்லா இதை வறுத்துக்கோங்க. இப்போ இது ஒரு 2 மினிட்ஸ், அதாவது கொஞ்சம் மாவு செவக்கிறதுக்கு முன்னாடி நம்ம வறுத்து எடுத்துக்கணும். ஒரு 2.5 மினிட்ஸ் நல்லா வறுத்து எடுத்துக்கணும். இது வந்து நான் மிக்சியில் போட்டு பொடி பண்ணி அதுக்கப்புறம் சலிச்சு வச்சுருக்கேன். ஏதாவது திப்பி இருந்தால் கூட அந்த இதுவோட போயிடும். இப்போ இது வந்து ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. இது ரொம்ப சின்ன ஸ்பூன்னால் நான் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போடுறேன். அப்புறம் கொஞ்சம் ஒரு டேபிள் ஸ்பூன் இருந்தால் போதும், கொஞ்சம் அதிகம் அது. அப்புறம் கொஞ்சமாக வெள்ளை எள்ளு போடுறேன். கருப்பு எள்ளும் போடலாம், வெள்ளை எள்ளும் போடலாம், இல்லை ஜீரகம் போடலாம், நம்மளோட இஷ்டம்தான். கொஞ்சமாக பெருங்காயம் தூவிக்குங்க. அதுக்கப்புறம் காரத்துக்கு 1 ஸ்பூன் மிளகாய் பொடி போடுறேன். அப்புறம் தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் பட்டர். அது நல்லா ஃபுல்லாக அளக்கலை, அதனால் இன்னும் கொஞ்சமாக நான் விட்டுருக்கேன். இப்போ இது தண்ணி விட்டு நல்லா தோசை சப்பாத்தி மாவு பதத்துக்கு நீங்கள் பிசைஞ்சு எடுத்துக்கணும். எடுத்ததும் நம்ம அதை தட்டி எண்ணெயில் விட்டுடலாம். அதுக்குள்ளே எண்ணெய் ஒரு இதில் விட்டு அது காயட்டும். அது பார்த்திங்கன்னா இது சப்பாத்தி மாவு பதத்துக்கு நான் பிசைஞ்சிட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டையாக எடுத்து இப்படி தட்டி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு பாலித்தீன் கவர் இருக்கு இல்லையா, அந்த கவரில் நார்மல் எண்ணெய் ஃப்ரெஷ் குக்கிங் ஆயில் இருக்குல்ல, அதை எடுத்து நல்லா இதில் தடவிக்கோங்க. தடவிட்டு இதை எடுத்து என்ன பண்ணணும், இப்படி வச்சுட்டு இதை மூடி இந்த மாதிரி ஒரு பாத்திரம் வேணும். அந்த பாத்திரத்தால் நல்லா ப்ரெஸ் பண்ணுங்க. எவ்வளோ தின்னாக வேணுமோ அவ்வளோ தின்னாக நீங்கள் ப்ரெஸ் பண்ணுங்கள். இதிலேருந்து எடுத்து எண்ணெய் நல்லா காஞ்சிருக்கு, இது எண்ணெயில் விடுங்க. கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சே கொஞ்சம் பொரிச்சு எடுங்க. இந்த மாதிரி மேலே வந்துடும், கொஞ்சம் கீழே தட்டி விடுங்க, அப்போ தான் வேகும். இந்த பபிள்ஸ்லாம் கொஞ்சம் நின்றுட்டுனா அது வெந்ததாக அர்த்தம்.
பார்த்தீங்கன்னா அது பபிள்ஸ் வந்துட்டுருக்கு. அது இப்போ தான் நான் இட்டேன், அது போட்டிருக்கேன். அது திருப்பி போட்டுடலாம். இப்போ இதெல்லாம் பபிள்ஸ் அடங்கிருச்சு. இப்போ நம்ம இதை எடுத்துடலாம். இது ஈஸியாக பண்ணுறது தான். இப்போல்லாம் இந்த ரெடிமேட் மாவே கிடைக்கிறது இல்லையா, அதுலேயே நீங்கள் பண்ணி பாருங்கள், நல்லாவே வருது. இப்போ இது நல்லா வேகட்டும். இந்த மாதிரி பண்ணி பார்த்துட்டு நீங்களும் உங்கள் ஆற்றுல பண்ணி பார்த்துட்டு எனக்கு உங்களுடைய ரிவ்யூஸ் கொடுங்க. தேங்க்யூ.